வணக்கம் மக்களே. யூகேல இருந்து எனக்கு இந்த நாட்டுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப நாளா எனக்குள்ள இருக்கிற ஒரு டவுட் தான். அதை இங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசி கிளியர் பண்ணிக்கிட்டேன். அது என்ன அப்படின்னா, இங்க இப்ப நம்ம நாட்டுல வந்துட்டு ரொம்ப ரேரா, முன்னாடி எல்லாம் ரொம்ப ரேரா ஒவ்வொரு வீட்லயும் வந்து டாக்ஸ் வளர்த்துட்டு இருப்போம். ஆனா இப்போ நம்ம நாட்டிலயுமே இந்த டாக்ஸ் வளர்க்குறது அப்படின்றது அந்த கல்ச்சர் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் இப்போ டாக்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு செலவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லயும் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 95% ஆஃப் பீப்புள் டாக்ஸ் வளர்க்குறாங்க. அது வளர்க்குறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கடையிலையும் டாக்ஸுக்கு அப்படின்னு ஒரு பெரிய செக்ஷனே உண்டு. டெய்லி டே டு டே க்ரோசரி செலவுல அவங்க வந்து டாக்ஸுக்கும் நிறைய செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும், எவ்வளவு தாண்டா டாகுக்கு வந்து நீங்க செலவு பண்ணுவீங்க அப்படின்றத நான் கேட்கணும்னு நினைப்ப. நான் கேட்டதே இல்லை. ஸோ இன்னைக்கு நான் அவங்க கிட்ட கேட்டேன். அது நான் அந்த நம்பர் கிட்ட நான் பேசின அந்த கன்வர்சேஷன் தான் நீங்க பார்க்க போறீங்க. And I see this kind of dogs in everyone's home here. Yeah. And I have a biggest doubt. What's a monthly expense you spend for your dogs? Oh God, I don't know. Probably 20-30 pound a month. 20-30 pounds a monthly. Yeah. So what kind of how many times you give foods for a dog per day? Twice a day. Twice a day, like as usual human being. Morning and evening. Morning and evening. So what's the purpose they are giving more importance for dogs here? I think it's probably comfort. Comfort. Pet, as a pet. Better than human. And how many dogs you have in your home? Only one. Only one. Only one. How long this 5 years old. Pardon? 5 years. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற மக்கள் அவங்க டாகுக்கு அப்படின்னு மந்த்லி நம்ம ஊரு காசுக்கு 2500 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நம்ம நாட்டில் டாக்ஸ் வளர்க்கக்கூடிய நபர்களை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வளர்த்தாலும் சரி, மந்த்லி எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்றதையும் அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். களத்தில் சந்திப்போம். டாடா பை பை. சேஸ் ஃப்ரம் சுபத்ரா குமரையன்.